அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். என்னுடைய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைபுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்டுன்னு உங்களுக்கு காமிச்சா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையிலான உருவான அடுத்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க. கதையின் பெயர் புத்தாண்டு பரிசு. டிசம்பர் 31 வியாழக்கிழமை மாலை 6 மணி. ராஜவ் கேக்குதா? நானும் நிலாவும் ரெடி. கேபு கொஞ்சம் என் மொபைல்லேருந்து புக் பண்ணிடுங்க ப்ளீஸ், ஃபைனல் டச்சப் செஞ்சிட்டு இருக்கேன் என்றவாறே சௌமியா பவுடரை முகத்தில் ஒத்திக்கொண்டாள். புக்ட், இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடும். ரீச் ஆன உடனே டெக்ஸ்ட் பண்ண, கால் மறந்து கூட செஞ்சிடாத. மொபைல் நெட்வொர்க்கை ஆஃபீஸ் சர்வரோட கனெக்ட் பண்ணிடுவேன். 2 hours வெரி இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங். சந்தோஷ் கிட்டையும் சுகுணா கிட்டையும் என்னோட விஷஸை சொல்லிட என்றவாறே லேப்டாப்பை தட்டத் தொடங்கினான் ராஜீவ். அப்போது காலிங் பெல்லை அழுத்தும் சத்தம் கேட்க சௌமியா கதவை திறந்தாள். மேடம், இந்த கீயை சார்ட்ட கொடுத்துருங்க. பர்மிஷன்ல வீட்டுக்கு கிளம்புறேன். சார்ட்ட நேத்தே சொல்லியாச்சு என்று செக்யூரிட்டி கிளம்ப, இவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. வெறிச்சு பார்க்குற பார்வையும் சிகரெட் புகையும் சி என்றவாறே கீயை ராஜீவிடம் திணித்தாள் சௌமியா. ஜஸ்ட் டோன்ட் கெட் இன் டு கன்க்ளூஷன் சௌமியா. இப்பதான் அவன் வேலைக்கு சேர்ந்து 10 நாள் ஆகுது. இந்த தெருவில் இருக்கிற மற்ற அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு இவன் எவ்வளவோ தேவல. வயசும் கம்மி, ஜிம் பாடி. நமக்கு he would be a good security guard என்று சொன்ன ராஜீவிடம் சௌமியாவும் குழந்தை நிலாவும் டாடா காட்டி விட்டு கேபில் அமர்ந்து புறப்பட்டனர். டெஸ்டினேஷன் கிரீம்ஸ் ரோட். கொஞ்சம் கார் விண்டோஸ் எல்லாம் ஓபன் செய்யுங்க. ஸ்மோக் ஸ்மெல் சகிக்கல. டிரைவர் ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்கிற பேசிக் சென்ஸ் கூட கிடையாது. வாட் இஸ் திஸ்? ரேட்டிங் 0 தான் கொடுக்க போறேன் என்று சிடுசிடுத்த சௌமியாவிடம், மேடம் நான் ஸ்மோக் பண்ணல மேடம். உங்களுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் சொல்ல நிறுத்தாம ஸ்மோக் பண்ணிட்டே வந்தாரு. ரேட்டிங்கை கம்மியா போட்டுறாதீங்க மேடம், பொழப்பே வீணாயிடும் என்றவாறே பல்லாவரத்தை நெருங்கியது கேப். முதல்ல மியூசிக்கை நிறுத்துங்க. நாராசமா வெரசமா என்ன பாட்டு இதெல்லாம்? லேடிஸ் குழந்தையும் டிராவல் பண்ணும்போது இப்படியா பிளே பண்ணுவீங்க? சுத்த நியூசன்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் த பிளேயர். ஐயோ சரி மேடம், சரி கத்தாதீங்க, காது வலிக்குது. கேசட்டா போட்டேன். எஃப்எம் மேடம். ஸ்டாப் பண்ணிட்டேன். நேரமே சரியில்லை. நார பொழப்பா போச்சு என் பொழப்பு. ஊர்ல விவசாயத்தை விட்டு போட்டு இங்க வந்தேன் பாரு, நல்லா வேணும் என்று தனக்குள் புலம்பியபடியே காரை ஓட்டத் தொடங்கினான் டிரைவர். மேகம் இருண்டது. கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு தூறல் ஆரம்பமானது. சிறிது நேரத்தில் படபடவென மழையும் தொடங்கியே விட்டது. டிரைவர், என்னப்பா ஜிஎஸ்டி ரோட விட்டுட்டு சந்துக்குள்ள நுழையிற என்றாள் சௌமியா. மேடம், இது பீக் டைம், செம்ம டிராஃபிக், வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோ. இப்படிக்கா பூந்து அப்படிக்கா வெளியே வந்துடலாம். இதெல்லாம் எனக்கு அத்துப்படி என்று டிரைவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே பவர் கட்டினால் தெரு முழுவதும் கடும் இருள் சூழ்ந்தது. மழையின் வேகமும் அதிகரித்திருந்தது. தெருவிளக்கும் அணைந்து மங்கலாகவே எரிந்தது. பட்ட காலிலே படும் என்ற பழமொழிக்கேற்ப கார் ஒரு துள்ளல் துள்ளி பெரும் சப்தத்தோடு நடு தெருவில் இருள் சூழ்ந்த வீதியில் நின்றது. அச்சோ போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. புது வண்டி, 2 டியூ கூட முழுசா கட்டல. ஐயோ என்றான் டிரைவர். இறங்கி பாரு, இங்கேயே உட்கார்ந்து புலம்பினா என்ற சௌமியாவை பார்த்து ஒரு முறை முறைத்த, மேடம் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. கார்ல ஏறினதுலேருந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒரே பேச்சு. அதான் எல்லாம் என் தலையில வந்து விடிஞ்சிருச்சு என்றவாறே கதவை திறந்து காரை சரி செய்ய கீழிறங்கினான். ஃப்ரண்ட் டயர் பஞ்சர். பெரிய ஆணி குத்தி டயரை கிழித்திருந்தது. ஐயோ என்று தலையில் கை வைத்து முழுவதுமாய் நனைந்த நிலையில், மேடம் கார் ஓடாது, டயர் ஃபிளாட்டு, ஸ்டெப்னி மாத்த இன்னொரு ஆள் வேணும். நீங்க இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எமர்ஜென்சி கால் பண்ணி வேற கேப் வர சொல்லுங்க என்று தனது டிரைவர் சீட்டின் அடியில் இருந்த பிளாஸ்டிக் கவரை தலையில் நுழைத்து கொண்டு
மற்றொரு ஆளை தேடிச் சென்றான் டிரைவர். சிறிய தூறலாய் ஆரம்பித்து சாதாரண மழையாய் உருவெடுத்து பேய் மாறியாய் உருவெடுத்திருந்தது மழை. காற்றின் சப்தமும் இடியின் பேர் ஒலியும் மின்னலின் பயமுறுத்தும் வெளிச்சமும் நிலாவை அழச் செய்தது. மம்மி, இட்ஸ் வெரி டார்க், பயமா இருக்கு என்று வீல் என அவள் அழத் தொடங்கிவிட்டாள். நிலா, ஜஸ்ட் ஷட் அப், வாய மூடு, அழாத, அம்மா கேப் புக் பண்ணிட்டேன், 10 minutesல வந்துடும், வா வந்து என் மேல சாஞ்சுக்கோ என்று ஒரு வார நிலாவை ஆசுவாசப்படுத்தினாள் சௌமியா. இருப்பினும் அவளது பயமும் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. இருள் சூழ்ந்த தெரு, மங்கலான வெளிச்சம், ஆள் நடமாட்டமே இல்லாத இடம், ஓடாத கார், வலுக்கும் மழை, கழுத்து காதுகளில் தங்கம், அருகினில் பச்சிளம் பெண் குழந்தை. இது போதாதா? பயம் சூழ மேலும் அதிகரிக்கும்படியான சம்பவமும் சேரத் தொடங்கியது. கருப்பு உருவம் காரை நோக்கி நடந்து வந்தது. எங்கிருந்து வந்தது என்று சற்றும் புலப்படாத இருட்டு. உச்சி முதல் உள்ளங்கால் வரை சாம்பல் நிற ரெயின்கோட்டால் போர்த்தியபடி, கண்களை மறைத்தாற்போல் கருப்பு கண்ணாடி, வாயையும் மூக்கையும் போர்த்திய கர்ச்சீஃப். ஒரு நொடி விலவிலத்து விட்டாள் சௌமியா. நெற்றியில் வியர்வை துளி கிளம்பி வாயினுள் புகுந்தது. கைகள் சற்றே நடுக்கம் கண்டது. தொண்டை பயத்தால் இறுகி போவதை உணர்ந்தாள் சௌமியா. இயேசு முதல் ஐயனார் வரை அனைத்து கடவுளையும் அழைத்து விட்டாள். காரை கடந்து உருவம் சென்றுவிட வேண்டும் என்று ஜெபித்து விட்டாள் அவள். எதுவும் பலன் தரவில்லை. காரின் கண்ணாடியை டக் டக் வென்று தட்டியது அந்த உருவம். தன் தோளில் சாய்ந்த நிலா உறங்கியிருந்தாள். கார் லாக் செய்யப்படவில்லை. அடுத்த கேப் வந்தவுடன் இறங்கிச் செல்ல ஏதுவாக காரை லாக் செய்ய வேண்டாம் என்று அவள் டிரைவரிடம் சொன்னது நினைவில் வந்து மேலும் பதட்டத்தை கூட்டியது. அந்த கருத்த உருவம் வெளியே வா, வெளியே வா என்று கைகளால் சைகை காமித்தது. மிகவும் மெதுவாக, மூச்சின் சப்தத்தை கூட குறைத்து கையில் இருந்த மொபைலை அன்லாக் செய்து 100 என்ற எண்ணை அழுத்தி விட்டாள் சௌமியா. எதிர்முனையில் காவல் நிலையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி என்று ஒலி கேட்கவும், மேடம் ஹெல்ப், பல்லாவரம் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு என்று அவள் தொடரவும் அந்த கருப்பு உருவம் டிரைவர் சைட் டோரை ஓபன் செய்து விட்டது. பயத்தின் உச்சியில் நடுங்கிய குரலில் ஹெல்ப் ஹெல்ப், ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட், போலீஸ் போலீஸ் என்று இருந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தி அலறிவிட்டாள். கருப்பு உருவம் சிறிதும் பயமின்றி சௌமியாவின் கன்னத்தில் பொளேரென்று ஒரு அறை விட்டது. பின்னர் தனது வலது கையால் நிலாவின் கழுத்தை நெருங்கியது. அந்த நொடி கரு உருவத்தின் கையை பலமாக தன் 2 கைகளால் பிடித்து தனது வாயை திறந்து பற்களால் மிகவும் அழுத்தி கடித்து கொதறியே விட்டாள் சௌமியா. ஐயோ ஐயோ, வலி, உசுறு போகுது என்று விருட்டென்று கருப்பு உருவம் தனது கையை உதற, அந்த கையோடு நிலாவின் கழுத்தில் இருந்த கோல்டு நெக்லஸ் அறுபட்டு அவன் கையோடு செல்லவும், போலீஸின் சைரன் சத்தம் அலறவும், 2 ஆட்களோடு கேப் டிரைவர் வரவும், எமர்ஜென்சி கேப் அந்த நேரத்தில் வந்து நிற்கவும் மிகச் சரியாக இருந்தது. நிலா சத்தத்தில் எழுந்து கழுத்தில் சிறிய கீறலுடன் பயத்தில் அம்மா அம்மா என்னாச்சு என்று அழுதபடியே வினவினாள். நத்திங், தூங்கு என்று சொன்ன சௌமியாவின் கைகளில் நடுக்கம் சற்றும் குறையவில்லை. போலீசிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பின்பு வீட்டிற்குள் நுழைந்து ராஜீவிடம் அனைத்தையும் கூறினாள். தனது வாயை 50 முறை மேல் தண்ணீரால் கொப்பளித்தும் நிதானம் வர மறுத்தது. கைகளின் நடுக்கமும் குறைந்த பாடில்லை. அடுத்த நாள் காலை உறக்கம் சிறிதும் இல்லாமல் எழுந்தாள். காஃபி குடித்தும் தலைவலி நின்ற பாடில்லை. ராஜீவ், அந்த நெக்லஸ் அம்மா நிலாவோட 2nd பர்த்டேக்கு கொடுத்தது. அதை நிலாக்கு போடும்போது, நிலா குட்டி இது பாட்டியோடது, ரொம்ப லக்கி, எப்போதும் உன்கிட்டயே இருக்கணும்னு அவங்க சொன்னது இன்னும் ஐ ரிமெம்பர். நேற்று நைட் ஆரம்பிச்ச ஃபீவர் இன்னும் நிலாக்கு குறையல. ஐ ஃபீல் லாஸ்ட், ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேன் என்று சௌமியா சொல்லி முடிக்கையில் காலிங் பெல்லை யாரோ அழுத்த சரியாக இருந்தது. சௌமியா, கோ அண்ட் ரெஸ்ட், ஐ வில் மேனேஜ் டுடே என்றவாறே கதவை திறக்க, சார் கீ என்ற செக்யூரிட்டியிடம், இந்தா புடி, உன்னோட ஏரியா பல்லாவரம் கிட்ட தானே என்று கேட்டு கொண்டிருக்கும் போதே, சார் கீயை கொடு சார், ஏற்கனவே நான் லேட்டு, நிறைய வேலை கிடக்கு என்று பறந்து விட்டான் செக்யூரிட்டி.
அவனது வலது கை வெள்ளை துணியால் கட்டப்பட்டு இருந்ததை கவனித்து விட்டனர் ராஜீவும் சௌமியாவும். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, நில்லு, இங்க வா. என்ன கையில கட்டு? ஏன் இன்னைக்கு லேட்டு? சொல்லு என்று சந்தேகத்தோடு கேட்டான் ராஜீவ். சார், என்ன சார் கையில கட்ட பத்தி இப்ப கேக்குறீங்க? 3 நாளா கட்டோட தான் சுத்திட்டு இருந்தேன். என் வீட்டு நாயோட வேலை சார். டைகர் கடிச்சிருச்சு, வெறி பிடிச்சிருச்சு சார். அதான் நேத்து கூட பர்மிஷன். டாக்டர் ஆண்ட போய் ஊசி போட்டுக்கணும் வந்தேன். ஓ அப்படியா? நிஜமாவா? நான் கவனிக்கவே இல்லையே 3 நாளா என்றாள் சௌமியா. மேடம், சூட வேணா எடுத்துட்டு வரீங்களா? சத்தியம் செய்யவா? தோ புடிங்க டாக்டர் ரசீது என்று பிரிஸ்கிரிப்ஷனை நீட்டினான் செக்யூரிட்டி. ஏன் லேட்ட? மணி 11 என்றான் ராஜீவ். அதுவும் டைகரால தான் சார். நேத்து நல்ல மழை, டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்டு, பவர் கட்டு, எங்க ஏரியா ஃபுல்லா இருட்டு. மணி ஒரு 7 இருக்கும். நான் இருக்கிற சந்தெல்லாம் சிறுசு சார். அதுலயே 20 வீடு இருக்கும். எவனோ ஒருத்தன் ரெயின் கோட் போட்டுக்கின்னு கர்ச்சீஃப் கட்டிக்கின்னு ஓட்டமா ஓடி நம்ம டைகர் வாலை மிதிச்சிட்டான். அதுக்கு ஏற்கனவே வெறி பிடிச்சு சுத்துது. அவனை ஒரே தாவா தாவி என்ன கடிச்சா போலயே கையில செம்ம கடி, ரத்தம் பீச்சிடுச்சு. அவன் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடியே போயிட்டான். அப்புறம் டைகரை பிடிச்சி உதச்சு கட்டி சாப்பாடு போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு என் பொண்டாட்டிக்கு. அப்பதான் கவனிச்சோம், அதோட வாயில ரத்தத்தோட சேர்த்து தங்க சங்கிலி. அப்புறம் தான் விளங்கிச்சு அவன் திருடன்னு என்று முடித்தான் செக்யூரிட்டி. சௌமியா பரபரத்தவாறே, அந்த நெக்லஸ் என்ன செஞ்ச? வித்துட்டியா? பணமா மாத்திட்டியா என்று பதற, மேடம் அந்த மாதிரி ஆள் நான் இல்லை என்று அவன் பேச போலீசிடமிருந்து சௌமியாவிற்கு அழைப்பு வந்தது. மேடம், யூ ஆர் லக்கி, உங்க நெக்லஸ் கிடைச்சிருச்சு. ஒரு 30 minutes முன்னாடி நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஒரு சிக்னேச்சர் போட்டுட்டு நெக்லஸ் ப்ரூஃப் காமிச்சிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போங்க. எஸ்ஐ இன்னும் 1 hourல கமிஷனரை பார்க்க கிளம்பிடுவாரு என்று ஹெட் கான்ஸ்டபிள் போனை வைத்தார். சௌமியாவிற்கும் ராஜீவிற்கும் நடந்தது அனைத்தும் புரிந்தது. அப்போது ராஜீவின் பார்வை சௌமியாவிற்கு ஒன்றை நன்றாக புரிய வைத்தது. We should not get into conclusions என்பதும் நமது கண்களின் பார்வைக்கு மனிதர்களை துல்லியமாக எடை போடும் சக்தி இல்லவே இல்லை என்பதும் செக்யூரிட்டியை வீட்டினுள் அழைத்து புத்தாண்டு பரிசு அளித்து விருந்து அளித்தனர் இருவரும். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்த வாரம் விறுவிறுப்பான இன்னொரு கதையில் மீண்டும் இணையலாம்.